ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் பழம் பொரி. அதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நேந்திரம் பழம் வச்சு செய்யக்கூடிய இந்த பழம் பொரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ, நேந்திரம் பழம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். எந்த அரிசி மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பதப்படுத்தின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை, சர்க்கரை நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சர்க்கரை பார்த்திங்கன்னா நிறையாவே யூஸ் பண்ணணும். கேரளாவில் ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பழம்பொரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்வீட்னஸ் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரிஜினலாக வேணும்னு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு கூட சர்க்கரை போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு சோடா உப்பு வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பழம்பொரி பண்ணால் ரொம்பவே நல்லா வரும், மொறு மொறுன்னு. இப்போது இந்த நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, இது காயாக இல்லாத பழமாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப கனிஞ்ச பழம் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். கேரளாவில் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா இதை கட்டே நடுவில் பண்ணாமல் இந்த பழம் சைஸுக்கே இந்த பழம்பொரி பண்ணி தருவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளோட கடாய்க்கு தகுந்த மாதிரி இந்த பழத்தோட சைஸை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஈஸியாகவும் கட் பண்ணிக்கலாம். எது உங்கள் விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நேந்திரம் பழத்தில் மட்டும்தான் இந்த பழம்பொரி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் வாழைப்பழத்தில் இது பண்ண முடியாது. நான் இதை தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட பொரிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறதுனால அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த மாவில் அந்த நேந்திரம் பழத்தை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பஜ்ஜி போடுவோமோ அதே மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிக்கணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். தினப்படி சமையல் சேனலில் ஏற்கனவே பால் பாயசம் குக்கர்லேயே எப்படி ஈஸியாக அதே சமயம் கல்யாண வீட்டில் தரா மாதிரி அந்த பிங்கிஷ் கலரில் ரொம்பவே டேஸ்டான பால் பாயசம் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நீங்களும் ஓணம் அன்னைக்கு பால் பாயசம் பழம்பொரி இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.